இந்த உலகத்தில் எவ்வளவோ சாக்லேட்ஸ் இருந்தாலும் எதுக்கு லவ்வர்ஸ்லாம் தன்னோட லவ்ட் ஒன்ஸ்க்கு டைரி மில்க் தராங்க? இங்கே எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது இல்லைங்களா? 5 ஸ்டார் இருக்குது, மில்கி பார் இருக்குது, பர்க் இருக்குது, மன்ச் இருக்குது. ஏன் இந்த வேலண்டைன் வீக்குன்னு வந்தாலே டைரி மில்கே இவ்வளோ பிரபலமாக ஆச்சு? அதுக்கு ரீசன் வந்து இவர் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் கேட்பரி. இவர் தான் பார்த்தீங்கன்னா 1861 ஒரு ஹார்ட் ஷேப் சாக்லேட் பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. இவர் தான் அந்த ஹார்ட் ஷேப் சாக்லேட் பாக்ஸை ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணாலும் அதுவும் மெயினாக வந்து இதை எப்போ வெளியிடுறாருன்னா வேலண்டைன்ஸ் டே அப்போமா வெளியிடுறாரு. ஸோ இதை வந்து பார்த்துட்டு ஹார்ட் ஷேப் உள்ளே வந்து சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சாக்லேட்ஸ்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பாக்ஸை வந்து லவ் லெட்டர்ஸ் போட்டுக்கவோ இல்லை ஜுவல்ஸ் போட்டுக்கவோ வந்து உதவுச்சு. ஸோ இந்த ஹார்ட் ஷேப் சாக்லேட் பாக்ஸ் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாலே டைரி மில்க் வந்து ஞாபகம் வரதுக்கு ரீசன் வந்து ரிச்சர்ட் கேட்பரி தான். ஸோ இவர் வந்து இந்த ஹார்ட் ஷேப் சாக்லேட் பாக்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னா ஸோ இப்போது வந்து நம்ம டைரி மில்கை இவ்வளோ ரொமான்டிக் சாக்லேட்டாக வந்து கன்சிடர் பண்ணியிருப்போமா அப்படின்றது தெரில. ஸோ கேட்பரி பிராண்டோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கேட்பரி. இவர் யாருன்னா ரிச்சர்ட் கேட்பரியோட அப்பா. ஸோ இவர் விற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் சாக்லேட், அதாச்சும் ஒரு சாக்லேட் பவுட்ரு மாதிரி விற்றுருக்காரு. அதை நம்ம வாட்டர்லேயோ இல்லை மில்க்லேயோ மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இவங்களோட சன்ஸான ரிச்சர்ட் அண்ட் ஜார்ஜ் கேட்பரி தான் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் சாக்லேட் பாரை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ டைரி மில்க் அப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர்ஸில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது 1861 அந்த ஹார்ட் ஷேப் சாக்லேட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாக்லேட்டுக்குள்ளேயே குட்டி ஹார்ட் வர அளவுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. அந்த குட்டி ஹார்ட் வந்து வெறும் சாக்லேட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பிங்க் கலரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரேப் வந்து மாறிச்சு. இப்போ கோல்டன் கலர் ரேப் வரைக்கும் வந்துச்சு. பட் ஆனால் நான் இது வரைக்கும் அந்த சாக்லேட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஆக்சுவலி டேஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட்டில் வந்து பாதி ஹார்ட் தருவாங்க நமக்கு. நமக்குன்னு பர்சனலாக வந்தால் இல்லை நம்ம அதை வாங்கினா தானே நம்ம அதை ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வேலண்டைன்ஸ் டேவே கொண்டாடினதில்லை, அது வேறு விஷயம். சரி நம்மளாச்சும் அதை வாங்கி அதை பார்க்கலான்னு பார்க்கும்போது கூட அது காஸ்ட்டு கொஞ்சம் ஓவராக இருக்குமோ, அதனால் நான் வாங்கிட மாட்டேன். பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளாம் வாங்கிறத விட அது மற்றவங்க நமக்கு கொடுத்தா தான் அது ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சாக்லேட் டே. உங்கள் லவ்டு ஒன்ஸ் கூட ஜாலியாக சாக்லேட் சாப்பிட்டு கொண்டாடுங்க.